எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது ராசிக்குள்ள சுக்கிரன் வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க மாதிரிய முதல் பகுதியில. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல புதன் வந்து உச்சமாயி சூரியனுடையும் கேதுவோடையும் நினைவு பெற்று குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். மன ரீதியா இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனசு தெளிவாகும், சந்தோஷம் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டத்துல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வர போறீங்க துலா ராசிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லாவே வந்து வாழ்க்கையில வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளேயே வந்து வலுத்து உட்காருறது மனசுல சந்தோஷத்தை அதிகப்படுத்தும், தைரியத்தை அதிகப்படுத்தும். எந்த ஒரு செயலையும் துணிச்சலா செய்து அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி முதல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல புதன் வந்து வலுத்து உட்காரனால கொஞ்சம் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். குறிப்பா சுப செலவுகள், சுப பண விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் உழைச்சாலும் அந்த வரக்கூடிய வருமானம், அந்த செலவு அப்படின்றது கரெக்டாகவே இருக்குங்க. பெருசா சேவிங்ஸ் அப்படின்றது பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க. குறிப்பா சொல்ல போனா ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வண்டி வாகன வசதியை அமைச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காகலாம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து வலுத்து உட்காந்து குருனுடைய பார்வையை வாங்கி இருப்பார். சரிங்களா, இது வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்றவங்க, அப்ராட் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா, நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம 2ஆம் இடத்தோட 2 மாபெரும் சுபர்கள் தொடர்பு கொள்ளும் போது குடும்பஸ்தானம் அப்படின்றது வலுப்பெறும். சரிங்களா, குடும்பத்துல நல்ல ஒரு நிலை அப்படின்றது ஏற்படுங்க. ஒற்றுமை, அன்பு அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம். சரிங்களா, தனஸ்தானத்தோட 2 சுபர்கள் தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு. என்னதான் ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வருமானம்ன்றது கண்டிப்பா இருந்துட்டே இருக்குங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரியன் வந்து நீச்சம் ஆவார். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாயிருப்பார். அப்போ தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு முழுமையான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதுவுமே பண்ணாம காசு வரும்னா கண்டிப்பா வரவே வராதுங்க. நீங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், அதுல இறங்கி நீங்க வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ண எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க. பட் என்ன இருந்தாலும் 12ஆம் அதிபதியும் சரி, லாபாதிபதியும் சரி ராசிக்குள்ள வந்து உட்கார்றதுனால எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸ் அப்படின்றத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தோட இந்த குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொள்றது மறைமுகமான வழியில வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றம், லாட்ரி ரேஸ், பந்தயம், இந்த மாதிரியான விஷயங்கள் கை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல சனி வந்து வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாய் தந்தை சார்ந்த வழியில தந்தைக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். மேலும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்றார். சரிங்களா, அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
குருவுடைய நிலையை பார்க்கும்போது குரு ஓரளவுக்கு வலுவா இருக்காரு இந்த டைம்ல. அப்போ 5ஆம் அதிபதி 7ல உட்காந்துருக்கும் போது குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமானாலும் இந்த காலகட்ட 10ஆம் இடம் ஒரு திக்பலம் சரிங்களா. ஸோ நீச்சமே ஆனாலும் கூட வலு இருந்தாலும் கூட அவருடைய நிலை ஓரளவுக்கு வலுவா இருக்கு. 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் அமர்ந்து குருவுடைய பார்வையை வாங்குறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். வேலை ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா ஸ்டடீஸ் வைஸ் நல்ல ஒரு growth, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது காத்துட்டு இருக்குங்க. என்ன இருந்தாலும் சுக்கிரன் வலுவா இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது எதை எடுத்தாலும் கண்டிப்பா அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மேலும் புதன் ஓரளவுக்கு வலுவா இருக்கார். பாக்கியாதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காரும் போது கண்டிப்பா நல்ல ஒரு விஷயங்களை கொடுப்பார். குறிப்பா சொல்ல போனா திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் கால தாமதமாயிட்டு இருக்கோ அந்த புத்திர பாக்கியம் அப்படின்ற விஷயம் தற்போது தேடி வரும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 10ல போய் நீச்சமாகறதுனால நட்பு வட்டாரங்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பா ஒரு 2-3 நண்பர்களோட சேர்ந்து நீங்க வந்து ஒரு கூட்டு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து அதுல வந்து பெரிதளவுக்கு லாபங்கள் பார்க்க முடியும்னா கொஞ்சம் குறைவாக தான் பார்க்க முடியும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்ப உறவுகள் அப்படின்றது வேற, லைஃப் பார்ட்னர் அப்படின்றது வேற சரிங்களா. ஏன்னா 7ஆம் அதிபதி பலம் இழக்கும் போது என்ன நடக்கும்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வரும். வாழ்க்கை துணையருக்கும் உழைக்கிறதே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதுல சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கை கூட்டுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதுல கொஞ்சம் நீங்க வந்து அக்கறை எடுத்துக்கணும், கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி முதல் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருப்பாருங்க, 12ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார் சரிங்களா. இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் போல்டா தைரியமா இறங்கி எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. அதே மாதிரி கடன் நோய் எதிரி சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 8ல போய் மறையறதுனால கண்டிப்பா சிறப்பு தான். இந்த கடன் நோய் எதிரி வந்து வெல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல உபதேசஸ்தானத்துல ராகு இருக்கும் போது ஒரு அவமானம் ஒரு அசிங்கத்தை கொடுத்து அதனால ஒரு வைராகியத்தை கொடுத்து அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் இந்த ராகு சரிங்களா. பிரச்சனை வந்தாதான் சொல்யூஷன் கிடைக்குங்க, பிரச்சனையே வரலாம் சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்காது சரிங்களா. அப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்து அதற்கான ஒரு தீர்வையும் இந்த ராகு தான் கொடுக்கும். 6ஆம் இடத்து ராகு அதுதான் செய்யும் சரிங்களா. அதனால வந்து கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். கடன் அடைகிறதுக்கான ஒரு வழி தற்போது பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியை முதல் போது நல்லா இருக்குங்க. சரி, குறிப்பா சொல்ல போனா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, அதாவது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு முடிய கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது, வேலையில கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமை நிதானம் அப்படின்றது இந்த மாதம் 2வது பதில் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கங்க, நல்ல ஒரு வருமானம் வரும், அதுக்கு தவறே இல்லை. 2ஆம் இடத்தை குருவும் தொடர்பு கொண்டார், சுக்கிரனும் தொடர்பு கொண்டதுனால கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. செலவுகளும் அதே மாதிரி லைன்ல நிற்கும். அப்போ வந்து செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதற்கடுத்து சந்திராசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மாலை 4 மணி முதல் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி மாலை 6:15 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு 8ல போய் மறைவார். எப்பவுமே 8ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்றவர் மனோகாரகன் மறையும் போது என்ன நடக்குன்னா ஒரு 8ஆம் இடத்துல உச்சமாவார். ஆனாலும் அங்க அது சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது துலாத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அப்போ என்னன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துட்டு அதன் பிறகு வருத்தப்படுவீங்க. அதே மாதிரி வேலை ரீதியா கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி நினைச்ச காரியம் வந்து தடையாகிறது, தாமதம் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த நாட்கள்ல. ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற வழியே இல்லை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடோ நீங்க பண்ணிட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை நீங்க தொடங்கும் போது அது தடை இல்லாம உங்களுக்கு கரெக்டா வந்து நடந்து முடியும் சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்.